ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்னோடய கிச்சன் சேனலில் உங்கள்கிட்ட நான் காட்ட போகிறேன் இயற்கையான முறையில் செய்யக்கூடிய ஒரு சோப்பு தான். இந்த சோப்பு வந்து எதுக்கு பயன்படுத்துதுன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு. நிறைய பேருக்கு வந்து அலர்ஜி பிரச்சனை, ஸ்கின்னில் அலர்ஜி பிரச்சனை, அதே மாதிரி வந்து கொசுக்கடி, பூச்சிக்கடி, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு வந்து கட்டாயமாக இந்த சோப்பு ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸு. இது இன்றைக்கி நான் வீட்டில் தயார் பண்ணி எப்படி தயார் பண்ணுறது உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸு. எந்த கெமிக்கல்ஸும் இல்லாமல் இயற்கையான முறையில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கு தேவையான பொருள், முக்கியமான பொருள் இன்றைக்கி நான் எடுத்திருக்குது இந்த இலை தான் ஃப்ரெண்ட்ஸு. இந்த இலையை பார்த்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸு. இது வந்து கிராமத்தில் ரோடு ஓரத்தில் எங்கே பார்த்தாலும் இந்த செடி கிடைக்கும். இதோட பேர் குப்பை மணி இலைன்னு சொன்னால் உங்களுக்கு இது வந்து கிடைக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இதோட அவ்வளோ இதில் வந்து அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, இது வந்து ஒரு மரமாக இருக்கும், சின்ன சின்ன மரமாக இருக்கும். ரோடு ஓரத்தில் நிறைய கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸு. அதிகமாக வந்து கிராம சைடில் தான் கிடைக்கும், டவுன் பக்கத்தில் இருக்காது. ஆனால் இது வந்து அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸு. அப்படியே உங்களுக்கு சோப் தயார் பண்ண முடியாட்டி கூட இந்த செடியை பிச்சுக்கிட்டு இதில் இலையை பறித்து அம்மிலேயோ அல்லது மிக்சிலேயோ அடித்து நல்லா அது சாரை எடுத்துகிட்டு உங்கள் உடம்புல எங்கெங்கெல்லாம் அலர்ஜி பிரச்சனை இருக்கும், எங்கெங்கெல்லாம் உடம்புல வந்து புண்ணு இருக்காங்களோ, கொசுக்கடி, பூச்சிக்கடி, வண்டு பூச்சிக்கடி, அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் தடவினா உடனே இது நல்லா 3 நாளில் உங்களுக்கு சரியாக்கி ஒரு சக்தி இந்த மரத்துக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பேரை வந்து குப்பை மணி இன்னொரு தடவை நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு. இந்த மரத்தை பார்த்துக்காங்க. இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. இலையை ஒரு ரூபா சைஸ், ஒரு 10 ரூபா காயின் இருக்கில்ல, அந்த அளவு சைஸில் இந்த இலை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. பார்த்துக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸு. வாங்க, இன்றைக்கி நான் வந்து இதை சோப் எப்படி தயார் பண்ணுறது உங்கள்கிட்ட காட்டுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ வந்து இந்த இலை ஒன்று ஒன்றா நம்ம பிச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பிச்சு ஒரு பவுலில் நம்ம போட்டுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம இந்த காம்போடே நீங்கள் எடுத்துக்கலாம். இதோட பூ இருக்குது, இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூ இருக்குல்ல, இந்த பூவோடே நம்ம பிச்சு எடுத்துக்கலாம். இந்த பூலேயும் வந்து அந்த மருத்துவ குணங்கள் இருக்கும். பூ, காம்பு எல்லாமே சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் இலையை மட்டும் பிச்சு போட்டுக்கிறேன். நல்லா பசுமையாக இருக்க இடத்துல, வயல் பகுதியில், ரோடு ஓரங்களில் நிறைய இது கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸு. குப்பை மணி இலை வந்து இந்த சோப்புக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேர் கீரையாக வதக்கி கூட சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸு. சளி கூட அறுத்து போயிடும். இது நல்லது, சளிக்கு கூட நல்லது. நிறைய பேருக்கு வந்து அலர்ஜிக்கு உள்ளவங்க வந்து உடம்புல புண்ணு இருக்கவங்க வந்து கை கால் எந்த பூச்சி கடிச்சிட்டுன்னு தெரியாமல் நிறைய டாக்டர் செலவு பண்ணுவாங்க. அப்பயும் சரியாக மாட்டேங்குது. இது வந்து அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸு. பாருங்கள், இது நீங்களே யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து வீடியோவில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ நம்ம இதெல்லாம் ஒன்று ஒன்றா பிச்சு எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாத்தையும் நான் வந்து பிச்சு எடுத்துட்டோம். அந்த காம்பில் மரத்துலேருந்து பிச்சு எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து இது அலசி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ வந்து இதை அலசி எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு கொஞ்சோண்டு ஒரு 50 ml அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அரையாது, அதனால் அரைக்கிறதுக்காக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் குப்பை மணி இலையை. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், லேசாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து சில பூச்சி கடிதலுக்கு வந்து இதை வந்து அரைச்சி உப்பு மஞ்சள்லாம் வச்சு தேய்ச்சிப்பாங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் அதையும் செஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து இந்த இலையை மட்டுமே வச்சு நீங்கள் இந்த சோப்பு வந்து தயார் பண்ணிக்கலாம்.
வாசனைக்காக எல்லா சோப்புக்கும் நம்ம வந்து எல்லோரும் வந்து சென்ட் ஆட் பண்ணிவிடுவாங்க. நான் இன்றைக்கி வாசனைக்காக எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். ஏன்னா இது வந்து நம்ம வந்து உடம்புல உள்ள அலர்ஜி பிரச்சனைக்கு தான் நம்ம வந்து தயார் பண்ணுறோம். சில பேருக்கு வந்து சென்ட்டே அலர்ஜிக்கு ஆகிடும். அதனால் நம்ம வந்து சென்ட் யூஸ் பண்ணக்கூடாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு. இது சக்கை மாதிரி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸு, இது வந்து நம்ம இப்போ அது தேவையில்லை நமக்கு, அதை எடுத்து போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அடுத்தது நான் இதுக்கு எடுத்திருக்கிறது சோப்பு பென்ஸு. இதை வந்து எல்லாத்துக்குமே வந்து எல்லாம் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. நானும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இப்போ வந்து இது வந்து சின்ன சின்ன கட்டிகளாக கட் பண்ணி இது வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது மேலே ஒரு எண்ணெய் வச்சு அதில் இதை கொட்டி நம்ம உருக்கி எடுத்துக்கணும். அதை உங்கள்கிட்ட நான் வீடியோவில் இப்போ காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சோப் பேஸில் வந்து நமக்கு தேவையான அளவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அழகாக கட் ஆகி வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. இந்த சோப்பு பேஸை நம்ம எதுக்கு எடுக்கிறோன்னா இதில் வந்து எந்த கெமிக்கல்ஸும் கிடையாது. அதனால் ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இது தான் நம்ம எல்லாம் எப்போவுமே எடுத்துக்கணும். இது எடுத்தால் தான் நமக்கு வந்து சோப்பு நல்லா கண்ணாடி மாதிரி கலராக இருக்கும். அதுக்காகவே நம்ம இதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவு இது போதும். இப்போ அந்த உப்புமணி இலை சாருக்கு தேவையான அளவு இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்னதாக அதே மாதிரி ஒரு பவுலில் நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். குட்டி குட்டியாக கட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கரைஞ்சிரும். உரிக்கும்னு சொல்கிறோம் இல்லை ஃப்ரெண்ட்ஸு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு, முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி இப்போ எடுத்துருக்குறோம். அடுத்தது வந்து வாட்டர் வந்து ஹீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு, பாருங்கள். இப்போ வந்து சோப்பு பேஸ் உரிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு இந்த தண்ணியை வந்து நல்லா நம்ம கொதிக்க வச்சு எடுத்துடணும். இந்த மாதிரி பாத்திரம் வச்சா சீக்கிரமாக, இது வந்து சில்வர் பாத்திரத்தினால சீக்கிரமாக தண்ணி வந்து சூடாகும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தண்ணி கொதி வருது. இந்த டைமில் வந்து நம்ம இந்த சோப்பு பேஸ் வந்து இதில் வச்சுப்போம். இதை வந்து உருக்கிறதுக்கு வந்து கண்ணாடி பவுல் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். ஆனால் என்கிட்ட அது இல்லை. அதனால் நான் வந்து சில்வர் கோப்பையிலே வச்சுருக்கேன் இன்றைக்கி. இது ஹீட்டாக நல்லா தண்ணி கலராக நல்லா கரைஞ்சிட்டு வரும். நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, நல்லா இருக்கும். இந்த டைமில் வந்து நம்ம வந்து ஒரு இடுக்கு மாதிரி வச்சுக்கிட்டு இது வந்து நம்ம அடியில் பிடிக்க வராது. அதனால் இப்படி ஒரு இடுக்கு மாதிரி வச்சுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, நல்லா உருக்கிட்டு வருது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் உருகுது. இப்போ வந்து இதை நல்லா உருவிட்டு வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. இந்த மாதிரி இந்த கட்டிகள் எல்லாம் போய் நல்லா உருக்கிட்டு வந்துடும். இந்த சோப்பு பேஸ் வந்து நீங்கள் எந்த ஆன்லைனில் வேணால் நீங்கள் ஆர்டர் போட்டு ஆன்லைனில் வர வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. நானும் ஆன்லைனில் தான் வர வச்சுருக்கேன்.
கட்டிகள் போக வரைக்கும் நல்லா உருவிட்டு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸு. அடுப்பு ஸ்லோ பண்ணிட்டோம், ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப கொதி வர்றதுனால மேலே மிதங்கி வருது. தண்ணி அந்த மாதிரி மேலே வரக்கூடாது. இந்த மட்டன் நல்லா உருவிட்டு வரட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப சூப்பராக இருக்குது. இல்லை கண்ணாடி கலராக வருது. எல்லாம் கட்டிகள் நமக்கு போன பிறகு தான் நம்ம வந்து இந்த இலையோட சாறை நம்ம ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட்டிகள் இருக்கக்கூடாது. எல்லாம் கட்டிகள் நல்லா கரைஞ்சி வரும். ஹீட்டாக நல்லா கரைஞ்சி வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. நிறைய பேர் வந்து ஏற்கனவே வந்து கடையில் சோப்பு வாங்கி சோப் கட்டி நம்ம தயார் பண்ணியிருக்க சோப்பு வாங்கி அதை உருக்கி அதை வந்து திருவி உருக்கி இந்த மாதிரி சோப் தயார் பண்ணுறாங்க. அதை வந்து நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா அதில் சமயத்தில் வந்து என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. இந்த மாதிரி நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் நம்ம சோப்பு பேஸ் வாங்கி வச்சுக்கிறது தான் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். சோப்பு பேஸ் அவ்வளோ எந்த கெமிக்கல்ஸும் கிடையாது. இயற்கையாகவே நம்ம தயார் பண்ணியிருக்கிறதுனால நம்ம சோப்பு பேஸ் வாங்கிட்டா இந்த மாதிரி நம்ம சோப்பு தயார் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இப்போ கட்டிகள் எல்லாம் கரைஞ்சி வந்துச்சு, உருவிச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதே முடிச்ச பிறகு நம்ம வந்து இலையோட சாறு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன கட்டிகள் இருக்குது, அது எல்லாமே கரைஞ்சி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த டைமில் வந்து எல்லாம் கட்டிகள் கரைஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸு. பாருங்க நல்லா இருக்குது, எல்லாம் கட்டிகள் கரைஞ்சிச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம அந்த இலையோட சாறை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ இந்த சாறை நான் ஆட் பண்ண போகிறேன். எந்த கெமிக்கல்ஸும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸு, பார்த்துக்கோங்க. ரொம்ப 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 இயற்கையான முறையில் தான் நான் வந்து இது வந்து இன்றைக்கி தயார் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு. பாருங்கள், உங்களுக்கு வந்து அழகாக க்ரீன் கலரில் கண்ணாடி கலர் மாதிரி வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. உங்களுக்கு வந்து உங்களுக்கு அப்படி நீங்கள் சோப் கட்டி தயார் பண்ணும் போது இந்த மாதிரி நுரையாக வேணாட்டி இந்த வடிகட்டியோடு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இதுக்காக ஒரு மென்மென்பு தன்புக்காக செக்கில் ஆடின ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். பார்த்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு எந்த கெமிக்கல்ஸும் கிடையாது. அந்த கீரை சாறையும் அந்த இலையோட சாறையும் அந்த தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் இன்றைக்கி நான் வந்து இந்த சோப்புக்கு ஆட் பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. நல்லா கலர் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. நல்லா லைட்டு க்ரீன் நம்ம கலர் ஆட் பண்ண மாதிரி வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. இது வந்து உங்களுக்கு வாசனை தேவைப்பட்டால் நீங்கள் சென்ட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா சோப்புக்கும் நம்ம வந்து எல்லாமே சென்ட்டு தான் ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் தேவைப்பட்டால் சென்ட் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன குழந்தை பிள்ளைகளுக்கு வந்து நிறைய வந்து கொசுக்கடி அடையாளம், இந்த கொசுக்கடி நிறைய இந்த சீசனில் வந்து ஒரு சீசனில் வந்து மழை சீசன்லையும் சரி, சில வீடுகளில் வந்து டவுன் பக்கத்தில் வீடுகளில் வந்து சாக்கடை தண்ணியில் கொசு மேயும். அந்த கொசுலாம் பொழுது சேர்த்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே வரும். அந்த குழந்தை பிள்ளைகள் தூங்காமல் கொள்ளாமல் அந்த பிள்ளைகளை வந்து நல்லா கடிச்சு போடும். அந்த அடையாளம் இருக்கும். அதோட விஷத்தன்மை வந்து இது இலையோட சாரை வந்து உருக்கி எடுத்துரும். இப்போ நம்ம இதை எதுக்கு தயார் பண்ணுறோன்னாக்கா, நமக்கு எந்த நேரமே வச்சு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிட்டு போகலாம்.
ஏன்னா சில நேரத்துக்கு அந்த இலையை கிடைக்காது, சில நேரத்துக்கு அந்த சாறை நம்மளால் உரிக்க டைம்ஸ் இருக்காது நமக்கு. அந்த டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி சோப் கட்டிகள் தயார் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். எல்லா பூச்சி கடிதலுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல மறந்த மாதிரி தான் இந்த சோப்பு. ஒரு 2 கொதி வந்த பிறகு நம்ம இதை எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிச்சுட்டு வரணும், ஒரு 2 கொதி வரணும். இப்போ நான் அந்த இலை வந்து ஒரு கைப்பிடி அளவை தான் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு 4 இல்லை 3 சோப்பு பேஸ் கட்டி நம்ம கட் பண்ணி போட்டு இருக்கிறோம். அது போதுமானது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், போதும். அடியில் கட்டி பிடிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ வந்து ஹீட் ஆகுனது போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இது எப்படி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து இந்த சோப் தயார் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அச்சு உள்ள இது வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டு நான் வர வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து இப்போ இந்த மாதிரி சோப்பு பேஸ் வந்து நம்ம வந்து சோப் கட்டி தயார் பண்ணுற இந்த மாதிரி அச்சு ஆன்லைனில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸு. இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் வாங்கி ஆர்டர் போட்டு ஆன்லைனில் வாங்கி நம்ம இதை வந்து வர வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதில் லைட்டாக நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இந்த சோப் கட்டி இந்த அச்சில் ஊற்றி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணும் அந்த ஷேப்பில் நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஹீட் ஆறின பிறகு நம்ம ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஊற்றிட்டு செட் ஆகிற வரைக்கும் அப்படியே நம்ம வந்து ஒரு ஓரத்தில் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸு, இதுக்கு உங்களுக்கு வந்து நான் சோப்பு உப்புமணி இலையில் செஞ்ச சோப்பை எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. இது வந்து ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸு உடம்புக்கு, பிள்ளைங்களுக்கு, உங்களுக்கு யாருக்கு பூச்சி கடிதல் அலர்ஜிக்கு மாதிரி இருக்காங்களோ அவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு நம்ம ஸ்கின் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக ஸ்கின்னில் இருக்க எல்லா அலர்ஜி பிரச்சனை நீக்கக்கூடிய ஒரு சோப் தான் ஃப்ரெண்ட்ஸு. பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸு.